ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி மோஸ்ட் தியரிட்டிக்கல் லாஸ்ட் குயின் பாஸ் எபிசோட் 8 பத்தி தான் பார்க்க போறோம். எபிசோட் 7 இல்ல அதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலனா பிளேலிஸ்ட் லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல பிரைடுமே சான்சலர் கில்பர்ட் நான் சொல்றத பதட்டப்படாம கேளுங்க. எனக்கு ஒரு விஷயம் வந்துச்சு, அதுல உங்களோட ஃபியான்சே மரியானா இறந்து போறாங்க. இதுக்கிட்ட சான்சலர் கில்பர்ட்டும் இல்ல எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர ஸ்டீலும் அவங்களுடைய கத்தி வச்சுட்டு பிரின்சஸ் பிரைட தொடாதீங்க. நீங்க உங்களோட சுயநலத்துக்காக இந்த நாட்டோட சட்டங்களையும் மாத்த பாத்தீங்க. அதுக்காக மனுஷங்களை கடத்துறதுக்கு இந்த மாதிரி ஆளுங்களை செட்டப் பண்ண வச்சுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நினைச்சது நடக்கணும்னு சொல்லிட்டு ராயல் ஃபேமிலியோட இன்ஃபர்மேஷனை வெளியே விற்க பாத்திருக்கீங்க. இப்போ நீங்க பண்ண குற்றங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமான உங்களோட ஃபியான்ஸையும் நான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள இல்ல அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஸ்டீலும் இதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்க பிரைட் இந்த மாதிரி ஒருத்தனுக்கு நீ இதுக்கு கருணை காட்டுற. ஆனா பிரைடும் என்ன மன்னிச்சிரு ஸ்டீல், அப்படி பண்ணாத. இவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலுமே இவ என்னோட மக்கள் ஒருத்தன் தான். ஆனா ரொம்ப நன்றி ஸ்டீல், நான் பார்க்காத டைம்ல கூட எனக்காக நீ என்ன கவனிச்சிட்டு இருந்த. இதுகிட்ட ஸ்டீலும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல இந்த சைடு பார்த்தா சான்சலர் கில்பர்ட்டும் மரியான்னு சொல்லிட்டு உடஞ்சு போயிருக்காரு. பிரைடும் நான் சொல்றது நல்லா கேளுங்க சான்சலர் கில்பர்ட், நீங்களும் சரி உங்களோட ஃபியான்ஸையும் சரி கண்டிப்பா உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். அவங்களுமே திருப்பி டெலிபோர்ட் ஆகி வர டேராவும் அம்மா சான்சலர் கில்பர்ட்டோட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பார்த்தா சான்சலர் கில்பர்ட்டுமே பிரின்சஸ் பிரைட் ஏதாச்சும் பண்ணுங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அலறிட்டு வந்துட்டு இருக்காரு. பிரைடுமே ஸ்டீல் நான் சொல்றதுக்கு என்ன டெலிபோர்ட் பண்ணு. நீங்க சான்சலர் கில்பர்ட்டும் மரியானா இருக்க இடத்துக்கு போங்க. நீ மரியானா ரூமுக்கு போன உடனே வந்து என்ன டெலிபோர்ட் பண்ணு. ஸ்டீலும் எனக்கு புரிஞ்சுது, ஆனா பிரைடு நீ எங்க போயிட்டு இருக்க அப்படி கட் பண்ணி பார்த்தா பிரைடுமே கேப்டன் வைஸ் கேப்டன் இருக்க இடத்துக்கு போயிருக்கா. அவங்களும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்க பிரைடும் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்றேன், உடனே ஆர்த்தரை கூப்பிடுங்க, இது ஒரு எமர்ஜென்சி. அவங்க அப்பாவோ ஆர்த்தர் பெட்ஃபோர்ட்னு கத்தி கூப்பிட ஆர்த்தருமே எங்க அலறடிச்சிட்டு ஓடி வரான். இப்போ பிரைடும் ஆர்த்தர் தனியா இருக்க பிரைடுமே ஒருத்தரை காப்பாத்துறோம், அதுக்கு உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும். ஆனா அதை பண்ணணும்னா உன்னோட வாழ்க்கையை பெருசா மாறப்போகுது. இதோட ரிசல்ட் நல்லதா கெட்டதா எனக்கே தெரியல. ஆர்த்தரும் அட என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்னோட வாழ்க்கையை ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நீங்க மாத்திட்டீங்க. உங்களுக்கு வேணும்னா என் உயிரை நான் உங்களுக்காக பணைய வைப்பேன். இப்போ அந்த இடத்துக்கு ஸ்டீல டெலிபோர்ட் ஆகி வரான். ஆனா அவன் பாக்குறதுக்கு பெரிய மாதிரி இருக்கான். என்னாச்சு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க ஸ்டீலும் சீக்கிரம் அதை சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. அப்படியே இந்த சைடு பார்த்தா சான்சலர் கில்பர்ட்டும் மரியா சாகாதன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்காரு. இப்போ அந்த இடத்துக்கு 3 பேருமே டெலிபோர்ட் ஆகி வந்துட்டாங்க. ஆர்த்தர் அவங்க கிட்ட உன்னோட கையவே. ஆர்த்தர் நான் சொல்றது நல்லா கேளு, உன்னோட ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கிற செடி கொடிங்களை ஹீல் பண்றது கிடையாது. உன்னோட ஆக்சுவல் ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கிற எல்லா கிரியேஷன் அதாச்சு இருக்கிற எல்லா உயிரினங்களையும் ஹீல் பண்ண முடியுது. ஆர்த்தர் தன்னோட பவர் யூஸ் பண்ண பார்த்தா மரியானா ஹீல் ஆயிட்டா. இப்போ ஒரு வழியா மரியானாவுமே கண்ணு திறந்து ஜில் நான் ஹீல் ஆயிட்டா அப்படின்றா. இதை பார்த்து 2 பேருமே ஆட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மரியானாவும் ஆர்த்தர் கிட்ட என்னையும் ஜில்லையும் காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றா. ரைடு இதை பார்த்து மனசுக்குள்ள ஆர்த்தருக்கு இதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சுதான் அவனோட ஸ்பெஷல் எபிலிட்டி என்னங்கிறதே புரிஞ்சிருக்கும். ஆனா அதை இப்ப நான் மாத்திட்டேன், அதுக்காக எந்த ரிக்ரெட்ஸ் எனக்கு கிடையாது. எல்லாத்தையும் யோசிச்சுதான் இந்த முடிவை நான் எடுத்தேன். பக்கத்துல ஸ்டேலோ உன்னோட ஆசையை நான் நிறைவேற்ற ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரைடும் கண்டிப்பா அப்படின்னு சொல்ல இதை பார்த்து அவனுக்குமே வெக்கமா இருக்கு. ஆனா அதை விட இதுக்காக உன்னோட உடம்பு எப்படி இருக்கு. இப்ப ஸ்டேலோ அந்த பிளாஷ்பேக் சொல்றான். ஸ்டேலோ பிரைட் டெலிபோர்ட் பண்றத பார்த்து கில்பர்ட்டோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை ஸ்டேல் மேல யூஸ் பண்ண இப்போ ஸ்டேலுமே ஒரு அடல்ட்டா மாறிட்டான். கில்பர்ட்டும் இப்போ நீ ஒரு அடல்ட்டா மாறிட்ட, அதனால உன்னோட டெலிபோர்டேஷன் பவர் இன்னும் ஸ்ட்ராங்காவும் ஃபாஸ்டாவும் இருக்கும். ரைடும் அப்ப கில்பர்ட்டோட பவர் அவனோட வயசு மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிறவனோட வயசு மாத்த முடியுமா? சூப்பர்ல. கில்பர்ட்டும் பிரின்சஸ் பிரைடு ரொம்ப நன்றி. ரைடும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, மிஸ் மரியா நம்ம காப்பாத்தினது நான் கிடையாது. கில்பர்ட்டோ நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு நான் பல குற்றங்களை செஞ்சிருக்கேன். நான் அந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு உங்களை பத்தி தப்பா ரூமர்ஸை கலவி விட்டேன். கிளாஸ்ல எல்லாருமே உங்களை வெறுக்கிற மாதிரி நான் பேச வச்சேன். அதை விட மோசமா மக்களை துன்புறுத்துறாங்களே அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் எபிலிட்டி யூஸரோட இன்ஃபர்மேஷனை நான் காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தேன். நீங்க முன்னாடி பார்த்த மாதிரி ராயல் ஃபேமிலியோட இன்ஃபர்மேஷனை கூட நான் விற்க தயாரா இருந்தேன். ஆனா எல்லாத்துக்குமே நான் தயாரா தான் இருந்தேன். இதுக்காக எந்த வித பனிஷ்மெண்ட்டும் நான் ஏத்துக்க தயார். ரைடோ அப்படின்னா உன்னோட தண்டனைகளுக்கு என்ன ஜட்ஜா இருக்க சொல்றேன் கரெக்டா? அப்படின்னா இப்போ வரைக்கும் நீ பண்ண காரியத்துக்கு உன்னை நான் பழி சொல்ல போறது இல்ல. ஆனா இப்ப நீ உன் வாயில சொன்ன குற்றங்களுக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கும். கில்பர்ட் பட்லர் இப்ப நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் என்னோட அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்ல நீ தயாரா இருக்கியா? இப்ப நீ சொன்ன மாதிரி உன்னோட குற்றங்களுக்காக உன்னோட மனசாட்சி உன்னை தண்டிச்சிட்டு இருக்கு. ஆனா நீ பண்ண குற்றங்களை சரி தப்புன்னு சொல்றதுக்கு உனக்கு யாருமே இல்ல. அதனால மிஸ் மரியானாவும் அவங்களோட மேய்ச்சும் இதை பண்றதுக்கு ஆர்டர் கொடுக்குற. இப்போ இந்த இடத்துல நீங்க பார்த்தது கேட்டது எல்லாத்தையும் மறந்துருங்க. இது கிடிக்கப்பட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க மன்னிச்சு விட்டுறீங்களா? ரைடும் இல்ல நான் உன்னை மன்னிக்க போறதில்ல. அதனால இங்கே ஒரு சபதம் எடுக்கிற. எனக்காகவும் அவளுக்காகவும் இங்க இருக்க எல்லாருக்காகவும் எங்க நாட்டுக்காகவும் இந்த அரசுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் நீ கஷ்டப்பட்டு உழைப்ப சத்தியம் எடுக்கணும். கூடவே இந்த நாட்டோட சான்சலராவும் இனிமே கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்லணும். அவ்வளவு மனசுக்குள்ள இவனால தன்னோட வயசையும் சுத்தி இருக்கிறவங்களோட வயசையும் மெனிபுலேட் பண்ண முடியும். நாங்க இருந்தாலும் இவனோட லவர் மரியானா வயசாகியா இருந்தாலுமே இவன் வாழ்வான். ஒருவேளை இந்த சத்தியத்தை அவன் எடுத்துக்கிட்டானா அந்த கேம்ல இருக்க மாதிரி கடைசி வரைக்கும் இந்த நாட்டுக்காக அவன் உழைப்பான். கேம்ல ஜில்லோட ரூட்ல இவன் டிஆருக்கு ஒரு சத்தியம் எடுத்தான். அந்த ஒரிஜினல் டைம்ல இல்ல வயசான கில்லுமே கண்டிப்பா நான் இறந்த அப்புறம் நரக்கத்துக்கு தான் போவேன்.
போவேன். இருந்தாலுமே இந்த நாட்டு மக்களையும் இந்த நாடையும் கண்டிப்பா நான் பாதுகாப்பேன். இப்போ அதே சத்தியத்தை இந்த சான்சலர் கில்பர்ட்டுமே எடுக்கிறாரு. நான் இங்க வாக்கு கொடுக்குறேன். என்னோட இதயம் துடிக்கிறத நிக்கிற வரைக்கும் இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் கண்டிப்பா நான் உழைப்பேன், அவங்கள பாதுகாப்பேன் அப்படின்னு கைக்கு முத்தம் கொடுத்துட்டு காலுக்கு முத்தம் கொடுக்க பாக்குறான். அவள மனசுக்குள்ள இந்த நாட்டுல இப்படி ஒரு ட்ரெடிஷன் இருக்கு, எப்படிலாம் பண்ணா அவங்களுக்கு லாயலா இருக்காங்கன்னு அர்த்தம். இதை பார்த்து ஆர்த்தர் வாயை பொழுது போயிருக்கான். அதே டீம் ஸ்டேல பார்த்தா அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கில்பர்ட்டோ இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு சத்தியம் பண்றேன். எங்க நாட்டோட ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் பிரைட் ராயல் ஐவி உங்களுக்கு கீழே ஒரு நல்ல சர்வெண்டா கடைசி வரைக்கும் இருப்பேன்னு நான் இங்க சத்தியம் எடுக்கிறேன். இன்னும் ஒரு கிரிமினலா எவ்வளவு குற்றங்களை செஞ்சிருந்தாலுமே அது எல்லாத்தையும் மன்னிச்சு திரும்ப இந்த நாட்டுக்கு என்ன பணிபுரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க இப்ப இவ்வளவு அன்பு காட்டினதுக்கும் மரியாதை காப்பாத்தினதுக்கும் நான் எப்பவுமே நன்றி கடனா இருப்பேன். இப்ப எல்லாம் முடிஞ்சு ஆர்த்தரும் அவர் ரூமுக்கு வர பார்த்தா அந்த இடத்துல ஸ்டேல இருக்கான். அட நான் ஓனர் இங்க இருக்கேன், எனக்கு தெரியாமல இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல ஸ்டேலும் கேப்டன் ஆஃப் தி நைட் கிட்ட உன்னோட எபிலிட்டி பத்தி சொன்னி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆர்த்தரும் ஆமா வைஸ் கமாண்டர் கூடயும் சேர்த்து சொன்னேன். அவங்க இதை கேட்டோன்னு ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. ஏலோ நீ நைட்டா இருக்க போறியா இல்ல வேற ஏதாச்சும் பண்ண போறியா? ஏன்னா உன்னோட ஸ்பெஷல் எபிலிட்டி ரொம்ப ரேர். ஒருவேளை நீ டாக்டர் மாறினா இங்க இருக்க நிறைய பேரை நீ காப்பாத்தலாம். நீ நைட்டா தான் இருப்பேன்னா ரொம்ப கஷ்டம். ஆர்த்தரும் நைட்டா இருக்கிறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா நான் ஒரு நைட். ஆனா எனக்கு பிரின்சஸ் ப்ரைட் பண்ணது யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இருந்துச்சு. ஆனா அங்க நடந்தது எல்லாமே உனக்கு ஓகே தானா? சான்சலர் கில்பர்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஏலோ உண்மையில சொல்லணும்னா நான் அந்த சான்சலரை மன்னிக்கல. ஆனா என்ன பண்றது, பிரைட் அவனை மன்னிச்சிட்டாலே. ஆனாலுமே எனக்கு கொஞ்சம் கோவம் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல ஆர்த்தர் தலைகனையை தூக்கி போட்டுட்டு நான் தான் உன அப்பயே சொன்னல இந்த மாதிரி பொய்யா சிரிக்காத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு மனசுல ஒண்ணு இருக்குன்னா வாயை திறந்து சொல்லு, எனக்கு தெரியும் நீ கோவமா இருக்கானே. பிரின்சஸ் பிரைட் அவன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது உனக்கு கோவமா இருக்குதானே? ஸ்டேல உடனே ஆமா எனக்கு கோவமா தான் இருக்கு. யார் அவன் எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறவன் இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஆயிட்டானா? ஆனா என்ன பண்றது, அவன் நாட்டோட சான்சலரா இருக்கான், அதுவும் இல்லாம அவனோட பவர் என்னோட அதிகமானது. ஆனா அந்த டைம்ல பிரைட என்னால பாதுகாக்க முடியல. நான் இந்த அளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு முன்னேறி இருக்கேன், இருந்தாலுமே இப்போ வரைக்கும் என்னையோட சேர்த்து என்னால பிரைட பாதுகாக்க முடியல. அவனும் இந்த மாதிரி அழுகுற மாதிரி போவ ஆர்த்தர் ஒரு தலைகணையை தூக்கி போட்டுட்டு என்னடா பேசிட்டு இருக்க முட்டாள் மாதிரி, நீ இன்னைக்கு அவளை பாதுகாத்துட்டு தான் இருந்த. நான் ஒரு நைட் ஆகி பாதுகாக்கிறதுக்கு முன்னாடியே நீ பிரின்சஸ் பிரைட பாதுகாத்துட்டு இருந்த. நான் சின்ன பையனா இருக்கும் போது கூட இந்த டவுன்ல இருக்க எல்லாருமே பிரின்சஸ் பிரைட பத்தி தப்பா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த மாதிரி ஒரு கூட எனக்கு கேட்கறது கிடையாது. அதை எல்லாத்தையுமே மாத்தினது நீ தானே. பிரின்சஸ் பிரைடுக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ பின்னாடி எவ்வளவு வேலை பார்த்திருக்க, அது எல்லாத்தையுமே பண்ணது நீதான். இவ்வளத்தையும் பண்ணிட்டு பிரின்சஸ் பிரைட பாதுகாக்கலன்னு சொன்னா எப்படி? ஆனா நீயே கொஞ்சம் யோசிச்சு வரேன், இருக்கிற எல்லாத்துல இருந்தே பாதுகாக்க முடியும்னா நீ ஒரு பெரிய சூப்பர் ஹீரோவா? அதுக்கு தானே நான் இங்க இருக்கேன், ஞாபகம் இருக்கா? நீ ஷீல்டு நான் ஸ்வாட். இந்த இடத்துல நம்ம ஒரு சத்தை எடுத்துப்போம். அதுல இருந்து பிரின்சஸ் பிரைடு என்ன முடிவு எடுத்தாலும் சரி கண்டிப்பா அதுல நீ என்னையும் சேர்க்கணும். எந்தவித கேள்வியும் கேட்காம என்கிட்ட அதை சொல்லணும், புரிஞ்சுதா? நான் பிரின்சஸ் பிரைடு உன்னை டேராவ பாதுகாப்பேன். ஆனா ஒண்ணு பாரு, நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க, ஒரு பெரிய நல்ல வாட்ச்மேனாவும் இருக்க. ஸ்டேலும் இப்ப அங்க போட்டு துணியெல்லாம் பார்த்துட்டு ஏன் இங்க இருக்க மெய்ட்ஸ்லாம் அதை பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல ஆர்த்தரும் நான் ராயல் ஃபேமிலிக்கு வேலை செய்யற ஒரு நைட் தான், அதனால எனக்கு இந்த மாதிரி மெய்ட்லாம் கிடையாதுப்பா. ஸ்டேலும் பரவாயில்ல நீ கொஞ்சம் மெச்சூரா தான் இருக்க அப்படின்னு சொல்ல ஆர்த்தரும் என்னது நான் மெச்சூரா இருக்கேனா? உனக்கு ஞாபகம் இருக்கா உன்னோட ஒரு வயசு மூத்தவனா? அப்போ அந்த டைம்ல உன்னை பார்த்து எப்படி அழுதுட்டு இருந்த ஞாபகம் இருக்குல்ல? ஸ்டேலும் அப்படின்னா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் இன்னும் அழ போறதே கிடையாது. அழ மாட்டியா அப்படின்னா என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஸ்டேலும் அதாச்சும் கில்பர்ட் இன்னைக்கு ஒரு பெரிய அடல்ட்டான மாத்தினால அந்த வயசு வர வரைக்கும் கண்டிப்பா அட்லீஸ்ட் அது வரைக்கும் மச்சான் அழாம இருப்பேன். ஆர்த்தரும் அப்படின்னா சரி நானுமே அதுல சேர்ந்துக்கிறேன், என்ன ஒரு 5 வருஷம் இருக்குமா, அதனால நீ கூட தனியா செய்த நானுமே கூட சேர்ந்துக்கிறேன். இப்போ எல்லாம் முடிஞ்சு சான்சலர் கில்பர்ட்டுமே ஒரு பார்ட்டியை ரெடி பண்ணியிருக்காரு. அந்த இடத்துக்கு எல்லாரும் போவ டேராவோ ஸ்டேலு கிட்ட ஆமா நீ நிஜமால சான்சலர் கில்பர்ட்டை வெறுக்கிறியா அப்படின்னு கேட்க ஸ்டேலோ வெறுக்கிறேனா அப்படிலாம் கிடையாது, எனக்கு அவனை கண்டாலே பிடிக்காது. டேராவோ எனக்கு மரியாவும் பிடிச்சிருக்கு கில்பர்ட்டும் பிடிச்சிருக்கு, அவங்க ஒன்னா சந்தோஷமா இருக்கிறது எனக்குமே பிடிச்சிருக்கு. ஆனா ஸ்டேல் உனக்கு அந்த அளவுக்கு சான்சலர் கில்பர்ட்டை பிடிக்காமலாம் இல்ல. முதல்ல சான்சலர் கில்பர்ட்டை நீ எதிரியா பார்த்துட்டு இருந்த, ஆனா இப்ப நீ பாக்குறது ஏதோ பொறாமையில பாக்குற மாதிரி இருக்கு. என்னதான் நீங்க கஷ்டப்பட்டு வலிச்சிட்டு இருந்தாலுமே சான்சலர் கில்பர்ட் உங்களோட ரொம்ப திறமை வர இருக்காருல்ல, அது இல்லாம பிரைட் சான்சலர் கில்பர்ட்டை தான் நம்புறாங்க. ஆனா நீங்க உனக்கு சான்சலர் கில்பர்ட்டை பத்தி கவலைப்பட வேணாம். ஸ்டேலும் இதுக்கு மேல சொல்ல வேண்டியரா எனக்கே புரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த இடத்துக்கு பிரைடும் கில்பர்ட்டும் ஒன்னா வர இதை பார்த்து ஸ்டேலும் மறைச்சுக்கிட்டு இருக்கான். என்னதான் பண்ணாலும் உன்னை என்னால மறைக்க முடியாது, அதுவும் இல்லாம நான் உன்னை வெறுக்கிறேன். கில்பர்ட்டும் அப்படின்னா சரி இதை நான் ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு கில்பர்ட்டும் இங்க வந்திருக்க எல்லாருக்குமே இன்னும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். நான் கில்பர்ட் பட்லர் அப்புறம் மரியானா எட்வர்டு நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்க போறோம். இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே சந்தோஷமா இருக்க இது ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடியுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.